ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் தான் இருக்கும். ஸோ பாரிஸ் கார்னரில் எந்த கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏவன் ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இவங்ககிட்ட வெட்டிங் கார்ட்ஸ் வந்து பேக்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்மகிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு நம்ம இருக்கீங்க? வந்து வெட்டிங் கார்ட்ஸ்ல இருந்து ஜூட் பேகு, நான் ஓன் பேகு, கார்பரேட் ஈவெண்ட் பேகு, கார்பரேட் இன்விடேஷனு அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம என்ன மாதிரி சேல்ஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங்ல இருக்கு? ஸ்டார்டிங் இப்போ வந்து ஜூட் பேகு 20 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங், 20 ருபீஸ்ல இருந்து 200 வரைக்கும் இருக்கு. அது மாடல் பொறுத்து அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே. பேக்ஸ்ல என்ன ஸ்டார்டிங் ரேட்? ஸ்டாக் வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து கல்கத்தா ஜூட் இருக்கு, கேன்வாஸ் இருக்கு, நான் ஓன் பேக் இருக்கு. அது இல்லாம நம்ம ஓன் மேனுஃபேக்சர் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் இப்போ வராங்க, ஒரு கஸ்டமருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன்ல பண்ணி கொடுனா அதுவும் பண்ணலாம். சரி, ஓகே சார். இப்போ வந்து நான் அந்த கடைக்கு வரேன், ஓகேங்களா? கஸ்டமர்ஸாக நான் வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்கு சார், அது ஏதாச்சும் இருக்குங்களா? நமக்கு யூனிக்கான ப்ராடக்ட்னா நம்ம கல்கத்தா ஜூட்டு தான். கல்கத்தா ஜூட்டு, ஆமா. அது வந்து நம்ம ஹோல்சேலா பண்றது தான். அது இறக்கி ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் சப்ளை வந்து கஸ்டமர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஹோல்சேல் கஸ்டமர் இங்க இருந்து வாங்கிட்டு போய் கடையில விற்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த இது வெட்டிங்ஸ் எல்லாம் ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்தால் சொல்லுங்க. புதுசா இது பண்றவங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. சிம்பிளா என்ன ஒரு 10,000 ஒரு சாம்பிள் செட்டு, ஒரு கடை என்ன ரெண்ட் இருக்கோ அதை பிடிச்சிட்டா சாம்பிள் செட் வச்சு அதை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதான். அதே மாதிரி ஜூட் பேக்கும் அப்படிதான். ஒரு 5,000 இல்லை 10,000க்கு ஒரு சாம்பிள் செட் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட வேண்டியதான். சரி, மெயினா என்ன ஸ்டாக் வைக்கணும். ஸ்டாக் வைக்கணும்னா ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா இப்போ ஒரு 100 பீஸ் இல்லை 200 பீஸ் கேட்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கணும். சார், இந்த பாரிஸ் கார்னர்ல நிறைய வெட்டிங் கார்ட்ஸ் பேக்ஸ்லாம் நிறைய இருக்கு. நான் ஏன் ஏவன் ட்ரேடர்ஸ் தேடி வரணும், அதை வச்சு உங்களுக்கு சொல்லணும். இது நம்ம என்ன ஒரு நம்மள்ட்ட என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. கஸ்டமருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே ரெடி பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். டிலே ஆகாது. அதுதான். சரி, என்ன மாதிரி பிரிண்டிங் பண்ணாலும் அதை போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சார், இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, கார்ட்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, எவ்வளோ நாள் டெலிவரி பண்ணுங்க சார்? 4 நாளுக்குள்ள பண்ணிடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிடலாமா? தமிழ்நாடு ஃபுல்லா 4 நாள்ல டெலிவரி கொடுத்துடலாம். பார்சல் சர்வீஸ் எந்தெந்த ஊர்ல என்னென்ன பார்சல் சர்வீஸ் இருக்கோ அந்த பார்சல் சர்வீஸ்ல போட்டோம் அவங்க எடுத்துக்காங்க. இங்க லோக்கல் சென்னையில என்ன இருக்கோ அவங்க தன்சோவோ இல்லை ஆட்டோவோ ரெஃபர் பண்ணி எல்லாம் கொடுத்தோம். சரி, ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி ஜூட் பேக்கும் அப்படிதான். ஜூட் பேக் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னா வந்து மினிமம் ஒரு 1000 பீஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னா அது வந்து ஒரு 7 days டைம் வேணும். அந்த மாதிரி இப்போ கல்கத்தா ஜூட்னா உடனே ரெடியா இருக்கும். அது எல்லாரும் பார்த்து கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தோம், நம்ம ஏவன் ட்ரேடர்ஸ்ல வந்து பார்த்தோம். அவர் என்னென்ன சொன்னார்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓவராலாக வந்து நாங்கள் எல்லாமே டெலிவரி பண்ணுவோம், மினிமம் வந்து 4 daysக்குள்ள பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கடை வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் யூடியூப் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?